எம்மாடி எம்மா! என்னா பேட்டிங்கு எப்பா சாமி! நிசங்கா வேற ரகம்ப்பா நீங்க. உங்களோட உன்னோட பேட்டிங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கண்ணுல ஒத்திக்கிற அளவுக்கு வேற மாரி இருந்தது. பிளஸ் 100 ரன்னு என்னா அடி! ஆஸ்திரேலியாவோட அந்த பவுலிங் யூனிட் ஒவ்வொரு பவுலரையும் வந்து சும்மா தட்டி தட்டி தூக்குனீங்க. அது நேதன் எல்லீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சச் எ டேலண்டான பவுலர். அவர பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணது என்னால நம்பவே முடியல. வேற மாரி இருந்தது. பிளஸ் அந்த ஒரு 100 ரன் அடிச்சு இந்த வேர்ல்டு கப்ல 100 பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். பிளஸ் அந்த ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியாவ அடிச்சு தும்சம் பண்ணி தூள் கிளப்பி பொட்டலம் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி ஆகணும். வேற ரகமா இருந்தது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு சும்மா தண்ணி காமிச்சிங்க. இனி ஆஸ்திரேலியா ஒவ்வொரு டீமையும் நம்பி இருக்க வேண்டிட்டு அடுத்த டீமை டிஃபெண்ட் பண்ண வேண்டி இருக்க நிலைக்கு நீங்க வந்து ஆஸ்திரேலியாவை தள்ளிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி ஆஸ்திரேலியா தோத்தாங்க, ஸ்ரீலங்கா எப்படி ஜெயிச்சாங்க, எல்லாமே ஒண்ணு விடாம இன்ச்சு பை இன்ச்சா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு இந்த மேட்ச் 2 டீமுக்குமே. ஏன்னா இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க. இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு தகுதி பெறதுக்கு நல்ல ஹோப்புங்கிறது இருந்தது. ப்ளஸ் யாரையும் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட இக்கட்டான மேட்ச்ல இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பித்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக்கை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. டிராவல்ஸ் ஹெட்டும் மிச்சில் மார்ஸும் 2 பேரும் இந்த ஸ்ரீலங்காவோட பவுலிங் யூனிட்டை என்னமா அடிச்சாங்க. எப்பா எப்படி இந்த மேட்ச் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை 2 பேருமே வெளிப்படுத்தினாங்க. அதுவும் டிராவல்ஸ் ஹெட் அடிச்சு அடி ஒவ்வொரு பாலும் சும்மா மரண அடியாக இருந்தது. அது மிச்சில் மார்ஸ் அந்த தீக்ஷனாவை அட்டாக் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 5 பவுண்டரி சும்மா கிளின்னு கிழிச்சாரு. 8 ஓவருக்குலாம் 100 ரன்னு. இப்போ ஸ்ரீலங்காவோட ஃபேன்ஸுக்கும் சரி, ஸ்ரீலங்காவோட பவுலர்களுக்கும் சரி, இவங்க 2 பேத்துக்கும் எப்படி பவுல் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு சும்மா திக்கு முக்கு ஆடி போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே தம்பச்சு போய் நிற்கிறாங்க. கிரவுண்டே அமைதியாக இருக்கு. அப்படி 2 பேருமே அடிச்சாங்க. இவங்க 2 பேர்த்த அதிரடியை பார்க்கும்போது இன்னைக்கு ஆஸ்திரேலியா 8 ஓவருக்குலாம் 100 ரன்னு. நோ லாஸ். ஒரு விக்கெட் கூட இழக்கல. இன்னைக்கு 250 ரன் 300 ரன் கன்ஃபார்மியா ஸ்ரீலங்கா இன்னைக்கு வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது 8வது ஓவரில் உள்ள என்ட்ரி கொடுத்தவர் ஹேமந்தா உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் டிராவல்ஸ் ஹெட்டோட விக்கெட் காலி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மிச்சில் மார்ஸ் காலி. ப்ளஸ் அதுக்கப்புறம் கேமரன் கிளே, டிம் டேவிட்னு அடுத்தடுத்து ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் வந்து வேற ரகமாக தெரிஞ்சுது. ப்ளஸ் எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் 8 ஓவர் இருந்ததோ, ப்ளஸ் அதுக்கப்புறம் 8 ஓவருக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் உள்ள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அவங்க திடீர்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ப்ளஸ் ஸ்கோர் கார்டை கொஞ்சம் உயர்த்த பார்த்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸோட அட்டாக்கு தாக்கு பிடிக்க முடியாது. மறுபடியும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட விக்கெட் வந்து இழக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெறும் 20 ஓவருக்கு 181 ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டை இழந்துட்டாங்க. நம்பவே முடியலைங்க. வெறும் 8 ஓவருக்கு 100 ரன்னு லோன் லாஸில் இருந்தாங்க. டிராவல்ஸ் ஹெட்டும் மிச்சில் மார்ஸும் 2 பேரும் 6 சதம் அடித்து டீம் ஸ்கோரை உயர்த்தியிருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தோட விக்கெட்டு போச்சு. அப்படியே டோட்டலாக அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரசரன்னு விழுந்து போச்சு. கடைசி இந்த 12 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா 80 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா சொல்லி ஆகணும். ஓகே, ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா 181 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பவுல் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் ஸ்ரீலங்கா 182 ரன் அடித்தா வெற்றி பெற்ற குவாலிஃபை ஆகலாம் அந்த நம்பிக்கையோடு ஆட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது ஸ்ரீலங்கா அன்னைக்கு. குசால் பெரரோட விக்கெட்டை இன்சியிலவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவுலர் வந்து எடுத்தாங்க. ப்ளஸ் ஓகே, பெரிய அதிர்ச்சி தான். ஒரு விக்கெட் வந்து இயர்லியாவே விடும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுமோ, எப்படி விக்கெட் போகுது அப்படின்ட்டு சடனா அவங்களால யோசிக்க முடியாத நிலையில இருந்தாங்க. இருந்தாலும் குசால் மெண்டிஸ் உள்ள என்ட்ரி கொடுத்து, நான் வந்து இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. விக்கெட் விழுந்தாலும் என்னோட வேட்டை இன்னைக்கு அதிரடியா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரு மட்டும் அதிரடி ஆடலங்க. நிசங்காவுக்கும் சொல்லிட்டாரு, தம்பி நீ நிக்காத. இன்னைக்கு உன் வேட்டை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கணும். உங்க தலைமை சொல்லியிருக்காரு. நம்ம ஜெயசூர்யா சொல்லி தான் அமைச்சிருக்காரு. இன்னைக்கு நீ அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கணும். ஆஸ்திரேலியாவுக்கும் அது மரண அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுனால என்னமோ தெரியல, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு பவுலரை கூட விட்டு வைக்கலைங்க. எல்லா பவுலர்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா நாறு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ எங்கே பால் போட்டாலும் சரியா நான் வந்து அடிப்பேன் அப்படின்ட்டு வெறி கொண்ட வேங்கையாட்டம் ஆட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வேற மாதிரி மலர ஆரம்பிச்சது.
97 வரைக்கும் நல்ல இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாச்சுங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பே மேட்ச முடிச்சுருவாங்களாட்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த 9 விக்கெட் வித்தியாசத்துல வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சுருவாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, குசால் மெண்டிஸ் அவரோட 1/2 சதத்த கடந்தாலும் பிளஸ் அவரோட விக்கெட்ட வந்து இழந்துட்டு போனாருங்க. இவரு உள்ள விக்கெட்ட விழுந்துட்டு போனதுக்கப்புறம், சரி இதுக்கப்புறம் வந்து எப்படியாவது கேமுக்குள்ள வந்து உள்ள வந்துருவாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு தலைவன் உள்ள என்ட்ரி குடுத்தாருங்க. அந்த மனுஷன் அடிச்ச அடி, எப்பா இவங்கள நேரம் இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க. இவங்கள கொஞ்ச நேரம் நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தோம். பிளஸ் ஆனா இந்த ஆள் மனுஷன் உள்ள வந்ததுக்கப்புறம், அ இவரு அடிச்ச அடி, இது அதுக்கு மேல அடி அடிக்காருங்க. வெறும் 18 பால் தான் என்னமோ புடிச்சாரு. வெறும் 18 பால் என்னமோ புடிச்சாரு. 28 ரன்னு, 6 பவுண்டரின்னு சும்மா நாலா பக்கமும் இந்த மனுஷன் வேற சுத்துன்னு சுத்து காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆஸ்திரேலியாவுக்கு. நிசங்கா ஒரு சைடு நிறுத்தவே இல்ல. அவரும் பார்த்தீங்கன்னா, காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, 18 ஓவருக்குலாம் மேட்சே முடிச்சு போட்டாங்கங்க. அதுல வேற அருமையான ஒரு 100 வேற பதிவு பண்ணிட்டாரு நிசங்கா வேர்ல்டு கப்ல. இந்த 2026 வேர்ல்டு கப்ல இதுவரைக்கும் யாரும் 100 அடிச்சதே இல்ல. 100 பதிவு பண்ணாரு நிசங்கா. பிளஸ் அந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா, 18 ஓவருக்குலாம் இந்த மேட்சையும் முடிச்சிருக்காங்க. 181 அப்படிங்கிற ஸ்கோர வந்து சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த ஸ்கோர சேஸ் பண்ணி 8 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்த வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் 8க்கு ஸ்ரீலங்கா அணி தகுதிங்கிறத பெற்றுட்டாங்க. இந்த வெற்றி ஸ்ரீலங்காக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுத்ததோ, இந்த வெற்றியின் மூலியமா பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஒரு வருத்தத்த குடுக்குங்க. எதனால அப்படி சொல்றேன்னா, ஆஸ்திரேலியா இந்த வெற்றிய ஜெயிச்சே அப்படின்னு ஒரு கட்டத்துல இருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கல அப்படின்னா, அவங்க வந்து ஜிம்பாப்வேவ டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாரி இருக்கும். ஜிம்பாப்வேக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அயர்லாந்து கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் இருக்கு. அயர்லாந்து கூட மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதியம் நடக்குது. இந்த மேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அயர்லாந்த வீழ்த்தி ஜிம்பாப்வே இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வீட்டுக்கு டிக்கெட் போட வேண்டியது தான். சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாப்வே தோத்துட்டாங்கன்னா வச்சுக்கங்க, அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு எதிரா மேட்ச் இருக்கு. பிளஸ் அந்த மேட்ச்லயும் ஸ்ரீலங்காக்கு எதிரா ஜெயிச்சாங்கனாலும் ஆஸ்திரேலியா காப்பு. ஸ்ரீலங்காக்கு எதிரா தோத்தாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது காத்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் இன்னைக்கே ரிசல்ட்ங்கிறது தெரிஞ்சு போயிரும். இன்னைக்கு வந்து ஜிம்பாப்வே ஜெயிச்சாங்கன்னா, ஆஸ்திரேலியா அணி இங்கே இருப்பாங்க. சாரி ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் ஓமன் கூட விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. ஜிம்பாப்வே இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா கூட ஜெயிப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸ்ரீலங்கா அவங்க ஹோம்ல வேற மாரி இருந்துட்டு இருக்காங்க. அதனால ஸ்ரீலங்காக்கு எதிரா ஜிம்பாப்வே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அயர்லாந்த எப்படியாவது இந்த மேட்ச் வீழ்த்துனாங்க அப்படின்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஆஸ்திரேலியா வெளியில போற மாரி இருக்கும். சப்போஸ் வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா, நமக்கு சூப்பர் 8ல நம்ம கூட விளையாட போறது ஜிம்பாப்வே உள்ள என்ட்ரி குடுப்பாங்க. அது வேற லெவலா இருக்க போகுது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மேட்ச பத்தி ஆஸ்திரேலியா தோல்வி அந்த விக்கெட் தாங்க. ஆஸ்திரேலியா தோல்விக்கு காரணமே முக்கியமானது அந்த விக்கெட் தான். அத்தனை விக்கெட்டுக்கு சரசரன்னு விக்கெட் ஒரு ஸ்டெடி பண்ணாம விட்டுட்டாங்க. மச்சில் மார்ஷும் சரி, டிராவிஸ் ஹெட்டும் அடிச்சு குடுத்த அந்த அந்த ரன்ஸ வந்து கேல்குலேட் பண்ணாம அப்படியே விக்கெட் விட்டது தான் பெரிய அவங்களுக்கு ஒரு மைனஸா அமைஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, நம்மளோட வீடியோ புடிச்சு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.